திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல தில்லை கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் பணிந்தேத்தி, குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்வழி காட்டி கொண்டிருக்கக்கூடிய, அருவநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருதெய்வங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களையும் பணிந்து மகிழ்ந்து, ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக இணைந்து உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனேய செல்வர்கள் எல்லாம் கேட்டு மகிழக்கூடிய இந்த ஆன்மீக நிகழ்வின் வாயிலாக தொடர்ச்சியாக நாங்கள் சிவபுராணத்தின் கண்ணே மாணிக்க வாசகர் மணிமணி வார்த்தைகளால் தந்த அந்த திருவாசக வார்த்தைகளிலே எப்படியான சைவ சித்தாந்த சிந்தனைக்குரிய கருத்தியல்கள், என்ன கருத்தியல்களை பதிவு செய்திருக்கிறார் என்கின்றது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய இந்த நல்ல நாளிலே பெருமானால் அருளை செய்யப்பட்ட அந்த திருவாசகத்தின் தொடர்ச்சியாக கடந்த வாரம் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்று சொல்லி அருமையாக அந்த வரியை பற்றி சிந்தித்திருந்தோம். இன்றைய இந்த நல்ல நாளிலே தொடர்ச்சியாக தேற்றனே தேற்றம் தெளிவே என் சிந்தனையுள், உயிர்க்கு அறிவாக உயிரறிவுக்கு பொருத்தமான வகையில வெளிப்பட்டு தோன்றுகின்ற பெருமான் அந்த உயிர்களை ஆன்ம ஈடேற்றம் கருதி தேற்றி விடுகிறான். உயிர்ந்து ஒளிந்து போங்கள், இந்த பிறவி புனி அகன்று பேரின்ப வீடாகிய பேரின்ப வாழ்வை தருகிறேன் என்று சொல்லி பெருமான் அந்த உயிர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் ஒரு தாயை போல பார்த்து பார்த்து கொடுத்து வளர்த்து உய்வித்து விடுகிறான், தேற்றி விடுகிறான். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில், அவ்வாறு தேற்றி என்னை உயர்த்தி விட்ட பெருமான் தெளிவே என் சிந்தனையுள், அதாவது இவ்வாறு தேற்றி விடுகின்ற நிலையில தெளிர்ந்த நிலையில இருக்கின்ற, அதாவது ஜீவன் முக்தர் நிலையிலே இருக்கக்கூடிய தெளிந்தோர்க்கும், அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களுக்கும் உயிர்க்கு அவர்களுடைய உயிருக்கு உயிராய் நின்று நுகரப்படுகின்ற தெளிவு தரக்கூடியவன் யார் என்று கேட்டால் இந்த பெருமானே அன்றி வேறு யாரும் அல்ல. தெளிந்தோர்க்கும் அவர்களுடைய உயிர்க்கு உயிராக நின்று அந்த உயிரறிவை விளக்கம் செய்யக்கூடிய வல்லமையை கொடுக்கின்ற சக்தியை உடையவன் பெருமானே அன்றி வேறு யாரும் இல்லை என்று அற்புதமாக சொல்லுகின்றார். ஊற்றானார் உண்ணார் அமுதே உடையானே, ஊற்று ஆனார் உண்ணார் அமுதே உடையானே. ஊற்று ஆனா உண்ணார், அதாவது ஊற்றான அமுது. நாங்க கொண்டு கூட்டி பொருள் பிரித்து அறிய வேண்டும் என்று உரிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். அது தேவார பாடல்களாக இருக்கட்டும், திருவாசக பாடல்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வ தமிழிசை பாடல்களோ அல்லது தமிழ் மொழியிலே வருகின்ற வழக்காரான எந்த ஒரு இலக்கிய பாடல் என்றாலும் பொருள் கொள்கின்ற பொழுது நாங்கள் கொண்டு கூட்டி பிரித்தறிந்து ஆய்ந்து பொருளை கொள்ள வேண்டும். கற்றறிந்த நூலறிவுடையோர் இதனை தெளிவாக விளக்குவார்கள். இங்கே நாங்கள் அதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். ஊற்று ஆனார் உண்ணார் அமுதே உடையானே என்றால் ஊற்றான அமுது, அதாவது என் மனத்தின் உள்ளே ஊற்றாக சுரக்கின்ற அமுது. அதாவது என்னுடைய சிந்தனைக்குள்ளே பெருமான் நின்று தொழிற்படுவதனாலே அவன் அறிவிக்க நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன்.
அமுதம் போல அழியாத பெருவாழ்வை தருகின்ற சாவாமிர்தமாகிய அந்த அமுதம் போல பெருமான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே என் உள்ள அறிவுக்குள்ளே இருந்து ஆன்மா அறிவுக்குள்ளே இருந்து என் மனதுக்குள்ளே ஊற்றாக சுரக்கின்ற அமுது என்கின்ற குறிப்பிடுகின்றார். இதனை மணிவாசகர் என்னும் ஒரு இடத்திலே அந்த பகுதியிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஊற்றிருந்து உள்ளம் களிப்போன் அற்புதமாக சொல்லுவார். ஊற்று இருந்து உள்ளம் களிப்போன், அதாவது ஒரு நீர் ஊற்று நாங்கள் கிணறு தோண்டுகிற பொழுது ஒரு நிலையத்தை நீரூற்றி தேடுகின்ற பொழுது அந்த நல்ல நிலையத்தை தேடி எடுப்பார்கள் சில சோதிடர்கள். கண்ட இடத்தில் எல்லாம் நீர்நிலையை தோண்ட முடியாது. நல்ல நீரூற்று ஓட்டம் உள்ள புவியிலே எந்த பகுதியில இருக்குன்னு சொல்லி அந்த சோதிடர்களுக்கு தெரியும். அவர்கள் தங்களுடைய அனுபவ அறிவினாலேயும் தெய்வீக சக்தியினாலேயும் அந்த நிலையத்தை கண்டறிவார்கள். அப்படி கண்டறிகிற பொழுது அந்த இடத்திலே நாங்கள் அந்த கிணற்று நீரை தோண்டுவதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது அங்கே நல்ல ஒரு நீரூற்று தென்பட்டு விட்டால் அங்கே பொங்கி எழுந்து கொண்டு வரும், நல்ல நீர் பாய்ந்து வரும். அதுபோல ஒரு ஆன்மாவுக்கு நல்ல தெளிந்த ஞானம் கிடைத்து விட்டதென்றால் விஞ்ஞான அறிவு விளங்க பெற்ற ஆன்மாவிடத்திலே அந்த ஆன்மாவினுடைய மனதிலே சிந்தனையிலே அமுதமாக பெருமானுடைய அந்த எண்ண அலைகள் அங்கே தொழிற்பட்டு கொண்டிருக்கும். பெருமான் அமுதம் போல சுரந்து கொண்டிருப்பான். அதைத்தான் மாணிக்க வாசகர் அற்புதமாக அந்த வரியில குறிப்பிடுகின்றார். ஊற்றானார் உண்ணார் அமுதே, அதாவது ஊற்றான அமுதம் போல நீர் எவ்வாறு கொட்டி கொண்டிருக்கின்றதோ கங்கையாற்று வெள்ளம் போல அந்த தெளிந்த ஞானியரிடத்திலே பெருமானுடைய அந்த திருவருள் என்கின்ற அமுது தித்தித்து பெருகி கொண்டிருக்கின்றது. பல இடங்களிலே ஆரமுது என்றும் அரிய அமுது என்றும் இந்த திருவாசகத்திலே பல இடங்களிலே மாணிக்க வாசகர் பதிவு செய்திருக்கிறதை நாங்கள் காணலாம். திரு ஏசரவு என்ற பகுதியில நின்னாளானார்க்கு உணர்ந்த ஆரமுதே, நின்னாளானார்க்கு உணர்ந்த ஆரமுதே என்று சொல்லி குறிப்பிடுவார். எங்க பார்த்தாலும் அமுதே 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 என்று சொல்லி ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், நாயிலும் கடைப்பட்டவனாக இருந்த என்னை தெளிந்தோனாக்கி மெய்யறிவு கைவரப் பெற்று நின்னை காட்டியது மட்டுமல்ல எனக்குள்ளே நின்று நீ தொழிற்பட்டு உன் திருவருளை அமுதம் போல சுரந்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற தொனிப்பொருளிலே அற்புதமாக ஒவ்வொரு வரிகளையும் பாடியிருப்பார். இங்கேதான் நாங்க பார்க்க வேண்டும். முதலே நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட வரியிலே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் என்று சொன்ன இடத்திலே மாணிக்க வாசகர் உலகியல் வாழ்க்கையோடு ஒன்றித்திருந்த அந்த நிலையில பெருமான் வந்து படிப்படியாக எவ்வாறு உணர்த்தி, அதாவது யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாக யாங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவையிலாதான் அருந்து அருள் செய்வன் அன்றே என்று சிவஞான சித்தியார்ல சூத்திரம் 2ல மிக அற்புதமாக இந்த இறை தெய்வங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அற்புதமாக சந்தானாசிரியர்கள் விளக்கி இருப்பார்கள். சாஸ்திர நூல்களை படித்தவர்களுக்கு நன்றாக அது தெரியும். இங்கே மாணிக்க வாசகரும் அந்த நிலையினைத்தான் இந்த வரிகளுக்கூடாக காட்டுகிறார் எங்களுக்கு. அப்ப தெளிந்த ஞானியர் நிலையிலே பெருமானுடைய திருவருள் நீரூற்று போல அங்கே அமுதம் கொட்டி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில அடுத்ததாக பாடுகிறார் பாருங்கள். வேற்று விகாரம் விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். அடுத்த வரியை கொண்டு வந்து இங்க சேர்த்து பொருள் பார்க்கின்றோம் நாங்கள். எப்படி என்றால், வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, விகாரப்படக்கூடியது இந்த உடம்பு. வருத்தம் வரும், தும்மல் வரும், சளி வரும், இருமல் வரும், எத்தனையோ வருத்தங்களை எல்லாம் இந்த உடம்பு அனுபவிக்கும், அழிஞ்சும் போகும்.
ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட நிலையற்ற தன்மையை கொண்ட இந்த உடம்பின் கண் நான் நின்று அவதிப்பட்டு கொண்டு கிடக்கின்றேன். ஆற்றாமையால நின்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய மாறுபாடுகளை எல்லாவற்றையும் நான் துன்பமாக அனுபவித்துக் கொண்டு பொறுக்க முடியாமல் ஆற்றாமையாக இருக்கிறேன் பெருமானே. பாருங்கள், எம் தலைவனே, எம் ஐயா ஆற்றேன், எம் ஐயா என்று சொல்லி சொல்லுவார். என்னுடைய தலைவனே அரணே ஓவென்று பாசங்களை எல்லாம், அதாவது ஆன்மாவை பிடித்திருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த பாசங்களை எல்லாம் நீக்க வல்லவன் பெருமான் என்பது பலமுறை ஓலமிட்டு அழைக்கிறார் மாணிக்க வாசகர். ஆற்றேன், என்னால பொறுக்க முடியல, இந்த ஊனுடம்போடு இருந்து நான் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிட்டேன். பெருமானே, என் தலைவனே, என்னை காப்பாற்றப்பா. நான் இந்த பிறவி எடுத்து செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து அல்லல் பட்டேன். உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாகி விட்டேன் பெருமானே, உன்னோடைய வச்சிரு என்று ஓலமிட்டு அழைக்கிறார். ஆற்றேன் நம் ஐயா அரணே ஓவென்று பெருமானே என்று ஓலமிட்டு போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெஞ்ஞானார். போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெஞ்ஞானார். பெருமானே, என்னை உண்ட வழிப்படுத்தி வச்சிரு, அங்கலங்கல விட்டுறாத. உன்னை நான் போற்றி எப்படியெல்லாம் பாட முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுறேனப்பா. எனக்கு தெரிஞ்ச வகையில பாடுறேன். எனக்கு என்ன பாடணும், என்ன சொல்லணும் என்று எனக்கு தெரியாது. ஆனா உன்னை போற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ நான் சொல்லி பாடுறேன். ஆனா என்ன மட்டும் உன்னட்ட இருந்து விட்டு பிரிச்சு அங்கால எங்கேன்னு விட்டுறாத. காலம் முழுக்க உன்னையே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். போற்றி புகழ்ந்திருந்து அப்படி நான் பாடுகின்ற பொழுது என்னிடத்திலே இருக்கின்ற பொய்யான குணங்கள், குற்றங்கள், செயல்கள் எல்லாம் தானாக நீங்க பெற்று மெய்யானார். ஒரு மெய்மை நிலையினை நான் அடைய வேண்டும், அடைந்தேன் என்று சொல்லுகிறார். பெருமானே பெருமானே என்று ஓலமிட்டு பெருமானை போற்றி நாள்தோறும் பாடி பாடி புகழ்ந்து போற்றி துதித்து எந்த ஒரு நூலறிவும் இல்லாத, எந்த ஒரு பட்டம் பதவிகளும் இல்லாத சாதாரண பாமரனுக்கு கூட இறைவன் ஓடோடி வந்து அருள் செய்கிறான் என்றால் அன்பர்களே, இதுதான் காரணம். அதைத்தான் மாணிக்க வாசகர் அற்புதமாக சொல்லுகிறார். நாங்கள் படித்து பெரிய பெரிய பட்டங்கள் பதவிகள் எடுத்துத்தான் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அல்ல. உண்மையான பக்திக்கிறங்கி ஓடோடி வந்து பெருமான் அருள் செய்யக்கூடிய தன்மையன், தன் அடியார்க்கு அழியானாக வந்து அருள் செய்யக்கூடியவன் என்பதற்கு சான்று மாணிக்க வாசகருடைய திருவாசகம். எந்த பட்ட கல்வியும் கற்க தேவையில்லை. உண்மையான பக்தி, உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு மனமொழி மெய்களாலே எவனொருவன் இறைவனை தூய்மையாக வழிபாடு செய்து பிற உயிர்களுக்கு தீங்கு எண்ணாமல் பஞ்சமா பாதக தொழில்களை ஈடுபடாமல் சதா சிவபெருமானையே தியானித்திருக்கக்கூடிய அந்த மெய்யடியானுக்கு பெருமான் ஓடோடி வந்து காட்சியும் கொடுப்பான், கருணையும் செய்து பேரின்ப வாழ்வையும் தருவான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதற்கு மாணிக்க வாசகருடைய ஒரு வரி, போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெஞ்ஞானார் மீட்டிங்கு வந்து வினைப்புறவி சாராமே என்று சொல்லி அற்புதமாக பதிவு செய்கிறார். அவனை அறியாமலே அவன் தன் திருக்கூட்டத்தோடு அடியார் கூட்டத்தோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நீங்க பாருங்கள், திருமுறை படிக்கிறவர்கள், பஜனை படிக்கிறவர்கள் உண்மையிலே படித்த பெரிய பெரிய பண்டிதர்களாக இருக்க மாட்டார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். ஆனால் சாதாரண மக்கள் பெருமானை ஏற்றியும் போற்றியும் பாடுவார்கள். இப்படி ஏற்றி போற்றி பாடி துதிக்கின்ற பொழுது அவர்களை அறியாமலே பெருமான் அவர்களுக்குள்ளே இருந்து
குடியிருந்து அவர்களை செயற்படுத்தி நன்னறிக்கு அவர்களுடைய நிலையினை கொண்டு சேர்த்து ஈட்டிலே மெஞ்ஞான அறிவு கைவரப்பெற்ற நிலையினை பெருமானே அவர்களுக்கு அருளி விடுவான். இதற்கு சிறந்த சான்று நாங்கள் இங்கே எடுத்துக்காட்ட வேண்டும் குமரகுருபரர். குமரகுருபரர் பிற மொழிகளை ஒரு நிமிடத்திலே அங்கே அரசனிடத்திலே சென்ற பொழுது, பிற நாட்டு அந்நிய அரசனிடத்திலே காசிக்கு சென்ற பொழுது, அங்கே அவன் மொழி தெரியாத குமரகுருபரரை பார்த்து என் மொழியிலே பேச வேண்டும் என்று சொல்லி கூறியதற்காக கன நேரத்திலே அம்பிகையினுடைய அருள் கிடைக்க பெற்று குமரகுருபரர் பாரசீக மொழியிலேயும் சகல மொழிகளும் கைவரப்பெற்ற வல்லுநராக சிங்கத்தின் மீது அமர்ந்து வந்து சிங்கத்திலேயே சிங்கத்தின் மீது சிம்மாசனம் போல இருந்து கொண்டு அந்த மன்னனோடு உரையாடினார் என்றால் அங்கேதான் நண்பர்களே இறைவன் மீது கொண்ட உண்மையான தூய பக்தி வெளிப்பட்டு தோன்றியிருக்கின்றது. அதுபோலதான் நம்மனோரிடத்திலையும் நாங்கள் அதை படித்திருக்கிறோம் இதை படித்திருக்கிறோம் என்று சொல்வதனாலே எந்த பயனும் இல்லை. படித்தால் மட்டும் போதாது, கற்றாங்கு நின்று ஒழுக வேண்டும். கற்ற வழியிலே நாங்கள் எதை கற்கின்றோமோ அந்த வழியிலே 100% எங்களால் அதை பின்பற்ற முடியாவிட்டாலும் 50% நாங்கள் அந்த வழியிலே நின்று ஒழுகி ஏனை உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காதவர்களாக வாழ்ந்து இறைவனுடைய மெஞ்ஞான அறிவுக்கும் திருவருளுக்கும் பாத்திரமாக வேண்டும். அப்பொழுது பெருமானங்களுக்கு அருள் செய்வான் என்பதை அற்புதமாக மாணிக்கவாசகர் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெஞ்ஞானார் என்று அற்புதமாக சொல்லுகிறார். தான் அப்படித்தான் செய்தேன் என்கின்றதைத்தான் இந்த சிவபுராணத்திலே தன்னுடைய அனுபூதியாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். அடுத்த வரியை பற்றி நாங்கள் சிந்திப்போம். மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே, அதாவது மீண்டும் இந்த நிலவுலகத்திலே வந்து பிறக்காமல் ஒரு ஆன்மா பிறப்பதற்கு காரணமாக இருப்பது அந்த ஆன்மா தன் பிறவிகளிலே பல பிறவிகளிலே செய்கின்ற நல்வினை தீவினைகளின் பொருட்டுத்தான் இந்த பூ உலகத்திலே இந்த ஆன்மா எந்த தாயினுடைய வயிற்றிலே எந்த கருவிலே அது விலங்காகவா பறவையாகவா தாவரமாகவா மனித பிறவியாகவா எப்படி பிறக்கப் போகுது என்பதை அந்த ஆன்மாவினுடைய நல்வினை தீவினைகள் தான் தீர்மானிக்கின்றன. அப்ப மாணிக்க வாசகர் எப்படி பதிவு செய்கிறார் என்றால், மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்றார். பெருமானே, இப்படியெல்லாம் உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாகி தெளிந்த நிலையில இருக்கிற எனக்கு ஊற்று அமுதம் போல உன்னுடைய அருளை சொரிந்து கொண்டிருக்கின்றாய். அப்படியே அந்த ஊற்று அமுதம் போல வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவருளுக்கு பாத்திரமான பிறகு மீண்டும் இந்த பூமியிலே வந்து பிறந்து இந்த நல்வினை தீவினைகளுக்கெல்லாம் ஆட்படாமல் இருக்க காப்பா என்று சொல்லி அற்புதமாக சொல்லுவார். இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி இந்த நல்வினை தீவினையை கூட்டி பெருமான் அருள் செய்கிறான் என்பதை அடுத்த ஒரு ஆன்மீக நிகழ்விலே உங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம். சிற்றம்பலம்.